பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி தூத்துக்குடி மாநகராட்சி சார்பாக மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் அவர்கள் ஒரு டெண்டர் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா 6 வேலைகளுக்கான ஒப்பந்த புள்ளிகள் அதில் கோரப்பட்டிருந்தது. அதில் 3 வேலைகள் ஏற்கனவே நமது தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு திறப்பு விழா நிகழ்ச்சி வரிசையாக கொண்டாடப்பட்டு திருமதி கனிமொழி அவர்களால் அவங்களோட ட்விட்டர் பேஜ்லேயும் போஸ்ட் பண்ணப்பட்டிருந்தது. பிப்ரவரி மாதம் முடிக்கப்பட்ட வேலைக்கு கார்ப்பரேஷனில் 4ஆம் தேதி ஏப்ரல் 4ஆம் தேதி டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒர்க்கு பார்த்திங்கன்னா பிஎன்டி காலனியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பிப்ரவரி 17ஆம் தேதி அதே பாராளுமன்ற உறுப்பினரும் தூத்துக்குடி அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் எல்லோரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஒர்க்குமே பிப்ரவரி 17ஆம் தேதி முடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்குள்ளே டெண்டர் என்றைக்கு கால்ஃபால் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி. அந்த டெண்டரில் ஏப்ரல் 4ஆம் தேதி புள்ளி போறப்பட்டு ஏப்ரல் 25ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க அந்த டெண்டரை. ஆனால் அதில் கோரப்பட்ட 3 வேலைகளும் ஏற்கனவே முடிக்கப்பட்டிருந்த வேலைகள். தூத்துக்குடி மாநகராட்சி மேலே ஏகப்பட்ட புகார் இந்த டெண்டர் மேலே இருந்துகிட்டே இருக்குது. முறையான டெண்டர் வைப்பதில்லை. ஒரு ஆளுங்கட்சி சார்பாக அவர்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் அந்த டெண்டர்களை வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஆதாரபூர்வமாக இந்த விஷயம் நடந்துருக்குது. பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சர் அவர்களும் அவங்களோட ட்விட்டர் பேஜ்லேயே போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கல்வெட்டு வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. இப்படி நாங்கள் இன்றைக்கி பிப்ரவரி மாதம் நாங்கள் 17ஆம் தேதி இதை திறந்து வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் திறப்பு விழா நடத்தப்பட்ட இந்த மைதானம் மற்றும் முதியோருக்கான வாழ்விடத்துக்கான திறப்பு விழா முடிக்கப்பட்டதுக்கு ஏப்ரல் மாதம் டெண்டர் வைத்ததன் மர்மம் என்ன என்று நாங்கள் கேள்வி கேட்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக. இந்த டெண்டரை பார்த்த உடனே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் ஒரு மனு கொடுத்துருந்தோம். கார்ப்பரேஷனில் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்குது, இந்த முறைகேடுகளை தடுங்கன்னு சொல்லி இந்த டெண்டர் ஓப்பன் பண்ணக்கூடாது, நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம். ஆனால் மாவட்ட ஆட்சியரோ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கார்ப்பரேஷன் கமிஷனர் தான் தோன்றித்தனமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் 25ஆம் தேதி அவர் அதில் சொன்னது போல் அந்த டெண்டரை ஓப்பன் பண்ணுறாப்புல. முடிக்கப்பட்ட வேலைக்கு கிட்டத்தட்ட 78 லட்ச ரூபா ஒர்க்கு முடிக்கப்பட்டது. முடிக்கப்பட்ட வேலைக்கு புதியதாக டெண்டர் கோர்றாங்க. ஒரு டெண்டர் வைத்து ஒர்க்கு எப்படி நடக்கும்னாச்சுன்னா டெண்டரில் ஒரு 4-5 கான்ட்ராக்டுக்காரங்க போட்டி போட்டு கேட்பாங்க. மக்களோட வரி பணத்தில் மிச்சப்படுத்தப்படும். அடுத்தது கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் இன்ஜினியர் இருப்பாங்க. இந்த இன்ஜினியர் இந்த வேலைகள் எப்படி எந்த அளவீட்டில் செய்யணும், எந்த தரத்தில் செய்யணும்னு சொல்லி கண்காணிப்பாங்க. அதற்காக புக்குன்னு சொல்லி மெஷர்மெண்ட் புக்குன்னு சொல்லி ஒரு புக்கு அவங்க மெயின்டைன் பண்ணணும். எந்த வேலை நடந்தாலும் அதுக்கு அங்கே மெயின்டைன் பண்ணணும். எந்த நடைமுறையும் கிடையாது. ஏதோ அரசுக்கு அதாவது திராவிட மாடல் இந்த ஆளுங்கட்சியினருக்கு வேண்டிய ஒப்பந்தக்காரர் எந்த தரத்தில் செய்திருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் என்றைக்கோ ஒரு டேட்டில் டெண்டர் வைப்போம், ஓப்பன் பண்ணி மக்களோட வரி பணத்தை கொடுப்போம்னு சொல்லி தூத்துக்குடி ஆணையர் அதற்கு உடந்தையாக இருந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பதற்காக மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், வேறு வழி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தோம். வெக்கேஷன் பெஞ்ச் முடிஞ்ச பிறகு இப்போ தான் எங்களோட வழக்கு நேற்று மதுரையில் எடுக்கப்பட்டு நீதியரசர் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. அந்த மாநகராட்சியிலிருந்து கோரப்பட்ட அந்த ஒப்பந்த புள்ளி அந்த வேலைக்கு தடை கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வார காலத்துக்குள்ளே கார்ப்பரேஷன்லேருந்து அதற்கான ஆவணங்களை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியும் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய வெற்றியாகும். ஒரு சாதாரண மனிதனோட இன்றைக்கி ஒரு மனு கொடுத்து தனது குறையை தீர்க்க முடியாமல் நீதிமன்றத்துக்கு தான் போகக்கூடிய சூழல் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாகும். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி மக்கள் குறையை சொல்லணும்னு நினச்சாச்சுன்னா அதுக்கு இங்கே அனுமதி கிடைக்க போகிறது இல்லை. அடுத்தது மனுவாக கொடுத்தாலும் அதை விசாரிக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியரும் தயாராக இல்லாமல் இருந்துகிட்ருக்கிறாங்க. அதனால் நாங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதே போல் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது.
இதை கட்டாயம் மாவட்ட ஆட்சியர் விசாரிக்கணும். இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி அந்த வேலைகளுக்கும் நாங்கள் உயர்நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழல் இருக்கும் என்பதை தெரிவித்து வருகிறேன். நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் ஊழல் தடுப்புக்கு நாங்கள் எங்களோட புகார் சிஎம் செல்லுக்கு அனுப்பியிருக்கோம், ஊழல் தடுப்பு விங்க்கு அனுப்பியிருக்கிறோம், அமலாக்கத்துறைக்கும் அனுப்பியிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அதுக்குள்ளே டேட்டாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. கட்டாயம் தூத்துக்குடி கமிஷனர் மேலேயும் தூத்துக்குடி மாநகராட்சி மேலேயும் விரைவில் நல்ல நடவடிக்கை இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஆனால் இப்போ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னாலே 78 லட்ச ரூபாய் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போயிருப்பீங்க. அருமையாக நல்ல புதுசாக கட்டப்பட்ட பில்டிங், நல்ல இன்டீரியர்லாம் நல்ல அருமையாக தான் இருந்தது. அந்த புதிய கமிஷனர் வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா அவ்வளோத்தையுமே உடைச்சி எடுத்துட்டு கிட்டத்தட்ட 8.5 கோடி ரூபாய்க்கு அவங்க இன்டீரியர் பழையபடி பண்ணியிருக்கிறாங்க. ஏசியிலேருந்து எல்லாமே புதுசாக பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வீடுகளோ இலவச வீடுகள் ஒழுங்காக கொடுக்கப்படுறதில்ல, சாக்கடை வசதி சரியாக செய்கிறதில்ல, குடிநீர் ஒழுங்காக வழங்குறதில்ல. நேற்றோட பார்த்துருப்பீங்க, அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற மேலே உள்ள காங்கிரீட் உடஞ்சி கீழே விழுது. ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு கட்டலாம். நீங்கள் 8 கோடி ரூபாய் 8.5 கோடி ரூபாயை மக்களோட வரி பணத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்க சுகமாக இருக்கிறதுக்காக ஆஃபீஸில் ஏசியும் இன்டீரியரும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்படி இது எல்லாத்தையுமே விசாரிக்கணும். நாங்கள் மனுவாக இதை நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம். ஒவ்வொரு வழக்காக நாங்கள் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். இது முதல் கட்டம், இது ஒரு சாம்பிள் தான். இன்னும் நிறையா இருக்குது. அடுத்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கோடி ரூபாயில் ஒரு முறைகேட்டை நாங்கள் இப்போ கையில் எடுத்துருக்கிறோம். அதை சீக்கிரம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி பத்திரிகை சகோதரர்கள்ட்ட சொல்லிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.